வணக்கம் காய்ஸ், வெல்கம் பேக். அப்போ நம்ம இன்றைக்கி வந்துட்டு ரெடி ஆகிட்டு எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு கொஞ்சோண்டு கோல்டு வாங்கணும். அது ஊருக்கு போகையில் வந்துட்டு கோல்டு வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுருக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு 2 பேங்கிள் வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கிறேன். அண்ட் அம்மா ரொம்ப நாளாக வந்துட்டு ஒரு வளையல் வாங்கிக்கோயேன்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. போடுறேனோ இல்லையோ அந்த வளையல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அம்மா சொல்லி கேட்காம இருக்க எழுமா ஃபைனலி வாங்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு டான்டான வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் என் வீடியோஸில் வந்துட்டு நிறைய கோல்டு எப்படி சேவ் பண்ணலாங்கிற மாதிரி டிப்ஸ் எல்லாம் சொல்லி இருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ எதுவும் செக் அவுட் பண்ணி பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் சேமிக்க இயலுங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ பாருங்கள், இதுக்கடுத்து நான் வந்துட்டு கிளம்பி போக போகிறேன். ரெடி ஆகுறதெல்லாம் ஷூட் பண்ணுறதுக்கு எல்லாத்தும் வந்துட்டு டைம் லேட் ஆச்சு. ஸோ கிளம்பி போக போகிறோம். பாய். 5 hours later. அவ்வளோதான், நம்ம வீட்டில் இருந்து கிளம்பிட்டு டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்குள்ளேயே ஒரு டாக்ஸி கிடைச்சது. இங்கேருந்து நேரம் அல்நாதா லுலுக்கு போனோம். அங்கே வந்துட்டு அவங்களோட ஆடெல்லாம் பார்த்து தான் அங்கே போனேன். போய் பார்த்தா ஸ்டாஃபோட பிஹேவியர் அவ்வளோ மோசமாக இருந்துச்சுங்க. ஒழுங்காக ஒரு கஸ்டமரை ஹேண்டில் பண்ண தெரியாமல் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து எனக்கு அங்கே நிற்க விருப்பம் இருக்கல. நான் போயிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் அங்கே அவங்கக்கிட்ட கதைச்சிட்டு கிளம்பிட்டேன். நான் அங்கேருந்து எதுவுமே வாங்கலை. அவங்களோடதே ஒரு ஷாப்பு வந்துட்டு சஃபாரி மாலில் இருந்துச்சு. அங்கே போய் பார்த்தேன். அங்கே போய் பார்த்துட்டு ஒரு பேங்கிள் வாங்கிட்டு அதுக்கடுத்து எனக்கு அங்கே அவங்க இனிமேல் இவங்கக்கிட்ட கோல்டு வாங்குறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு நான் இப்போ வந்திருக்கிற கடை வந்துட்டு சஃபாரி மால்லையே இருக்கிற ஒரு கடை. ஓகேங்களா, இங்கே வந்துட்டு ஸ்டாஃபு வந்துட்டு கஸ்டமரை ஹேண்டில் பண்ணுறது நம்ம சொல்லி ஆகணும். அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. அண்டு நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் அங்கே நின்று பார்த்துக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம், அப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க. அண்ட் ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட்டு போன கடையில் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். போய் பார்த்தேன், அவங்க கிட்ட கதைச்சு அவங்க ரூடாக பிஹேவ் பண்ணாங்க. நான் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். அதுக்கடுத்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாம் எங்கன்னா சஃபாரி மாலில் இருக்கிற வேற ஒரு கடையில். இது ஒரு புது கடை. ஓகேங்களா, இப்போ தான் ரீசெண்டாக இனாக்ரேஷன் பண்ணாங்க. அண்ட் இங்கே வந்துட்டு செம்ம கலெக்ஷன்ஸும் இருந்துச்சு. அண்ட் நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு 0% மேக்கிங் சார்ஜுக்கு தந்துட்டு இருந்தாங்க. எனக்கு வந்துட்டு இங்கே நிறைய விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சு. ஒன்று, கலெக்ஷன்ஸ் செம்மையான கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய பேங்கிள்ஸ் வந்துட்டு 0 மேக்கிங் சார்ஜ், பிறகு வந்துட்டு ஒரு 60% ஆஃபரில் 50% ஆஃபரில் இது எல்லாமே வந்துட்டு 0 மேக்கிங் சார்ஜில் இருக்கிற பேங்கிள்ஸு. பிறகு இவங்ககிட்ட எல்லா மாதிரி கலெக்ஷன்ஸும் இருக்குது. இந்த மாதிரி மட்டும்தான், அந்த மாதிரி மட்டும்தான், அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எல்லா லைட் வெயிட்டும் இருக்குது, ஹெவி வெயிட்டும் இருக்குது. உங்களுக்கு எது வேணும்னாலும் அவங்க எடுத்து காமிக்கிறாங்க. செம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஸ்டாஃப் கூட. ஓகேங்களா, அதுலேயும் எனக்கு வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு 0 மேக்கிங் சார்ஜில் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துட்டு 0 மேக்கிங் சார்ஜ் தான். சிலது என்னவோ வந்துட்டு மேக்கிங் சார்ஜ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, ஸோ இங்கேருந்து வந்துட்டு பிறகு நான் வந்து ஒரு செயின் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். செயின் பார்க்கையில் வந்துட்டு இது வந்துட்டு 0 மேக்கிங் சார்ஜ் சான்ஸே இல்லைங்க. இதெல்லாம் யாரும் 0%ல தரமாட்டாங்க. ஆனால் இவங்க தந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வந்துட்டு நான் கொஞ்சம் செலக்ட் பண்ணி வச்ச இன்னொரு செயின் இருந்துச்சு. இந்த செயினும் 0% மேக்கிங் சார்ஜில் தர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து நான் இந்த 2 பேங்கிள் வாங்கி வச்சுருந்தேன், செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். இதுவுமே 0% தான். ஸோ அண்ட் இவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து சொல்லி ஆகணும். அப்படி நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, செம்மையான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. எனக்கு இவங்களோட கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குது. இதுக்கு அடுத்து வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் கோல்டு வாங்க போகையிலையும் இங்கே போயே வாங்குவேன்ங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஜாலப்பா ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு பிறகு இனி ஏதாச்சும் வாங்குறதா இருந்து இவங்ககிட்ட இருந்து தான் வாங்கணுங்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு. ஸோ இதுக்கடுத்து வந்துட்டு நம்ம வேறு ஏதாச்சும் வாங்கையில் வந்துட்டு இவங்ககிட்ட டீட்டெயில்டாக இவங்களோட வீடியோ போடுறேன். அண்ட் இங்கேருந்து வந்துட்டு நான் நிறையெல்லாம் வந்துட்டு ஷூட் பண்ண இயலலை. பட் இங்கே வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாங்கிற மாதிரி நிறைய சாய்ஸஸ் இருந்துச்சு. அதுவும் 0% மேக்கிங் சார்ஜில் வந்துட்டு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் தர்றது இவங்க மட்டுமா தான் இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகேங்களா, செலக்டட் ஐட்டம்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அங்கே போனால் நிறைய விஷயங்களுக்கு வந்துட்டு அவங்க 0%லலாம் போட்டு தராங்க. அண்ட் இவங்களோட குட்டி குட்டி நெக்லஸ் கலெக்ஷன் எல்லாமே அழகாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். இதில் வந்துட்டு உங்களுக்கு இதெல்லாம் வந்து பிடிச்சிருக்குதுங்கிறத நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஓகேங்களா.
வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு அவங்களோட 18 கேரட்டில் இருக்கிற கோல்டு கலெக்ஷன். ஓகேங்களா, இங்கே செம்மையான கலெக்ஷனு. அதுவும் 18 கேரட்டில் வந்துட்டு எல்லா ஜுவல்ஸுமே அவ்வளோ அழகாக இருக்குது. நான் வந்துட்டு 18 கேரட்லலாம் நான் இது வரைக்கும் எதுவுமே வாங்கினது கிடையாது. ஆனால் இதுக்கு அடுத்து வந்துட்டு அவங்கக்கிட்ட இருந்து ஒரு ரிங்கு வாங்கிக்கணுங்கிற மாதிரி அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு வந்துருக்கிறேன். கண்டிப்பாக அந்த ரிங்கு வந்துச்சுன்னா எனக்கு கூப்பிடணுங்கிற மாதிரி. அண்ட் இங்கே இருக்கிறதுலேயும் வந்துட்டு செம்மையான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. எனக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் ஸ்டோன் எல்லாம் அப்படி விரும்பி வாங்கவே மாட்டேன். பட் இவங்களோட கலெக்ஷன்ஸ் பார்க்கல வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாங்கிற மாதிரி தான் தோணுது. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. நீங்களே பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். அண்ட் 18 கேரட் வந்துட்டு வாங்குறது வேஸ்ட்டு, காசு வந்துட்டு வேஸ்ட்டாக போயிடுவோங்கிற மாதிரியெல்லாம் யோசிக்கிறவங்க கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். காசு வந்து வேஸ்ட்டாலாம் போகாதீங்க. என்னென்னா நீங்கள் வந்துட்டு வாங்கையில் வந்துட்டு உங்களுக்கு என்ன ரேட்டு இருக்குதோ அந்த ரேட்டு அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ வந்துட்டு 22க்கு இருக்கிற ரேட்டு கிடையாது 18 கேரட்டுக்கு இருக்கிறது. ஓகேங்களா, ஸோ 18 கேரட்டுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க அண்ட் விற்கும் போது நீங்கள் வந்துட்டு 18 கேரட்டு ஆப்வியஸ்லி இனி ஃப்யூச்சர்லலாம் வந்துட்டு கோல்டுக்கு ப்ரைஸ் ஏற தான் போகுது. ஸோ அப்போ 18 கேரட்டுக்கும் சேர்த்து தான் ஏற போகுது. இந்த ரிங்கு தான் நான் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்கிறது. இது கண்டிப்பாக நான் வாங்கி ஆகணுங்கிற மாதிரி டிசைட் பண்ணியிருக்கிறேன். ஸோ 18 கேரட்டுக்கு இனி ஃப்யூச்சர்லேயும் வந்துட்டு ரேட் ஏறும். அப்போ நீங்கள் அப்படி விற்கிறதா இருந்தால் அந்த 18 கேரட்டுக்கு அந்த டைமில் என்ன ப்ரைஸ் இருக்குதோ அந்த ப்ரைஸுக்கு அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ அதை வாங்குறது வேஸ்ட்டு, இல்லை காசு சும்மா செலவழிக்கிறோங்கிற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் எதுவும் நினச்சிக்கவே தேவை கிடையாது. ஸோ இது உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இங்கே இருந்து சில நெக்லஸ் கலெக்ஷன் பாருங்களேன், எனக்கு அப்படி பிடிச்சிருந்துச்சு. அதுவும் ஆன்டிக் பீஸ் எல்லாம் வந்துட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இவங்க கிட்ட நிறைய லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் கூட இருக்குது. இது இவங்களோட வந்துட்டு பேம்ப்ளெட். ஓகேங்களா, இங்கே வந்துட்டு இவங்க கிட்ட கோல்ட் ஸ்கீம் கூட இருக்குது. இது உங்க புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற ஒரு ஜுவல்லர். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், 0 மேக்கிங் சார்ஜு, பிறகு வந்துட்டு 50% ஆஃப் வந்துட்டு இந்த டைமண்ட்ஸ் வாங்கையில் வந்துட்டு மேக்கிங் சார்ஜுக்கு ஒரு 50% ஆஃப். ஆனால் அங்கே வந்துட்டு 0% கோல்டுக்கு ஆஃபர் இருக்குது இல்லையா, அதுலேயே வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. மெயினான கலெக்ஷன்ஸ்னால் இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே வந்துட்டு 0% தான். எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். இதெல்லாமே வந்துட்டு 0%ல் தான் இருந்துச்சு. அண்ட் அங்கே விட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் அவங்கக்கிட்ட கதைச்சாங்கன்னா அவங்க நல்லா டிஸ்கவுண்ட் பண்ணியெல்லாம் தர்றாங்க. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஓகேங்களா, அண்ட் இவங்களோட சர்வீஸை வந்துட்டு சொல்லி ஆகணும், அவ்வளோ செம்மையான சர்வீஸாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் யாராச்சும் யூஏயில் இருக்கிறவங்க ஒரு நல்ல ப்ரைஸுக்கு வந்துட்டு உங்களுக்கு நல்ல கோல்டு கிடைக்கணும், நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்கணும்னா இவங்களை விசிட் பண்ணி பாருங்கள். செம்மையான கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க. More moments later. இப்போ வந்துட்டு எப்படியும் நான் இங்கே வந்ததே இருந்துச்சு, அதனால வந்துட்டு கொஞ்சோண்டு திங்ஸ் எல்லாம் ஊருக்கு கொண்டு போகிறதுக்கு வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறேன். கிஃப்ட் பண்ண வேண்டிய பெர்ஃப்யூம் எல்லாம் இங்கேருந்தே வாங்கிக்கினேன். அண்ட் அப்பாவுக்கு இருக்கிற பெர்ஃப்யூம் வந்துட்டு கொஞ்சம் நல்லதாக பார்த்துட்டு நான் கொஞ்சம் ஸ்விஸ் அரேபியனில் கொஞ்சம் பார்த்து வச்சுருக்கிறேன். பிறகு வந்துட்டு அஜ்மலில் ஒரு 2 பெர்ஃப்யூம் எல்லாம் அத்தாவுக்கு வந்துட்டு வாங்கிட்டு போகணும். இதெல்லாம் வந்துட்டு இங்கே எனக்காக இருக்கிறதும், பிறகு சிலதெல்லாம் ஊருக்கு கொண்டு போகிறதுக்கு இங்கேருந்தே கிளம்பி இங்கேருந்தே வந்துட்டு ஏதாச்சும் நல்லது பார்த்து வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு இங்கேருந்தே வாங்கிக்கினேன். அவ்வளோதான். இதெல்லாம் வாங்கிக்கிட்டு நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன். அண்ட் இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ அந்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.